ஓம் நமக் சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுடைய குலதெய்வம் சீலைக்காரி அம்மன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஒரு 2 பேர் அந்த மாதிரி போயிருக்கோம் எங்கள் குலதெய்வத்துக்கு. அது கற்குவேல் ஐயனார் கோவிலில் உள்ளே இவங்க இருக்காங்க, சீலைக்காரி அம்மன் இருக்காங்க. இவங்க பேர் இப்போ பிரம்ம சக்தி அப்படிங்கிற பேரில் இப்போ அந்த போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்கள நாங்கள் பார்க்க போகும்போது எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அத்தை, மாமா, என் பையன், எங்கள் அண்ணி பையன் எல்லாருமே போயிருந்தோம். காரில் தான் போனோம். காரில் போகும்போது நிறைய தடங்கல்கள் வந்துச்சு. கண்டிப்பாக வரவும் காரு ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் ஏதோ வாட்டர் இல்லைன்னாங்க. நிறைய என்ஜின் ஹீட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் இறங்கி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நின்று போனோம். ஆனாலும் எனக்கு ஏதோ தோணுச்சு, சரி அம்மன் நாங்கள் இவ்வளோ வருஷமாக எங்கள் வீட்டில் கும்பிடலை, இவங்கள யாருன்னே குலதெய்வமே தெரியல அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்த பிறகு தான் இப்படி நம்ம தேடி கண்டுபிடிச்ச அந்த முன்னோர்கள் இவங்களெல்லாம் பற்றி கேட்டு அதுக்கடுத்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். இப்போ தான் ஃபேமிலியோடு போகிறோம். அதனால் நாங்கள் இப்போ போகும்போது அவ்வளோ தடங்கள் வந்துச்சு. அதனால் எங்கள் மாமனார் சொன்னாங்க, சரி தூத்துக்குடி வரைக்கும் போய் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் போயிடுறோம் அப்படின்னு. எங்கள் அத்தைக்கு பஸ்ஸில் ஏற முடியாது. அவங்களுக்காக தான் காரே வாங்கினது. அதனால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களை தேடி வந்திருக்கோம், இவ்வளோ சோதனை கொடுக்குறீங்க, கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுங்க, நாங்கள் உங்களை பார்த்துட்டு போனோம்னா நிம்மதியாக இருக்கும். இப்போ என் பையனுக்கும் வேலை கிடச்சிருக்குது. அதனால சரி குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன மேஜிக்கோ தெரிலங்க, அடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா உடனே போய் அங்கே சீலைக்காரி அம்மனை கும்பிட்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக, அதுக்கடுத்து திருச்செந்தூர் போயிட்டு, அடுத்து தாளையடியனார் கோயில் போயிட்டு, அப்புறம் மணப்பாடு போயிட்டு நல்லா ஹாப்பியாக எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதான் நம்ம இப்போ சில தடங்கள் வரும். தடங்கள் வந்தவுடனே ஐயையோ என்னமோ ஏதோ அப்படின்னு மனசை போட்டு குழப்பி இல்லாமல் எல்லாமே கடவுள் மேலே முழு நம்பிக்கை, அதுவும் குலதெய்வத்து மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சோம்னா நம்ம தொட்ட காரியம் எல்லாமே அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக, அதை நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அதை கிடைக்க வைக்க மாட்டேங்காங்க, ஈஸியாக கிடச்சிடுது. இதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களுமே உங்கள் குலதெய்வத்தை விடாதீங்க. இஷ்ட தெய்வம் 1000 இருக்கும், குலதெய்வமும் மிகவும் முக்கியம். நன்றி. பாய். இந்த வீடியோ ஆடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.